வணக்கம். நம்ம சிதம்பரம் பள்ளிப்படை பகுதியில் இருக்கிற பள்ளிப்படை ஆட்டோ மக்கள் நற்பணி சங்கம். இவங்க செய்கிற ஒவ்வொரு காரியமும் மக்களுக்கு மட்டுமல்ல, ஏழை எளியோருக்கு, முடியாதவங்களுக்கு எவ்வளோ பயனடைக்குதுங்கிறத நான் கண்கூடாக பார்க்குறேன். உடல் ஊனமுற்றோர், ஆதரவற்றோர், முதியோர் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் இவங்களோட உதவி கிடைச்சிக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி கூட ஒரு கால் முடியாத உடல் ஊனமுற்றோர் மாற்றுத்திறனாளிக்கு இவங்க சக்கர நாற்காலி கொடுத்துருக்காங்க. இவங்க சம்பார்த்தனையிலிருந்து சிறுக சிறுக சேர்த்தும் நல்ல உள்ளங்களோட உதவிகளை பெற்றும் செய்கிறாங்க. இந்த வீல் சேரை வாங்கி கொடுத்தவங்க கூட என்னுடைய பேரோ இல்லை வேறு எதுவுமே வெளியே தர வேணாம், நான் உதவி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெரிய மனசு இருக்குது தெரியுங்களா, அதுதாங்க கடவுள். கடவுளுங்கிறவர் நேரில் வரமாட்டார். இப்படிப்பட்ட மனிதர்கள் மூலமாக தான் எல்லாருக்கும் உதவிகள் செய்வார் அப்படிங்கிறது நிச்சயம், இது சத்தியம். ஆனால் இவங்க பண்ணிகிட்ருக்கிற ஒவ்வொரு காரியமும் ஆச்சரியப்படுத்துது. இப்போ இன்னும் கொஞ்சம் சில நாட்களில் இவங்க ஒரு மிகப்பெரிய மெடிக்கல் கேம்ப் கூட நடத்த போகிறாங்க. அது சம்மந்தமான வீடியோஸ் நான் 2 நாளில் போடுறேன். இவங்களால் பயனடைஞ்சவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, ஏழை எளியோர். ஆனால் இவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப எளியோர். அதாவது யாருமே அதில் வசதி கிடையாது. நம்மளை மாதிரி இருக்கிறவங்க யாராவது சிலர் உதவி பண்ணுறதை வச்சு அவங்க இந்த மாதிரி நல்ல காரியமெல்லாம் பண்ணுறாங்க. இவங்களுடைய உதவியெல்லாம், இவங்க செய்கிற செயல்பாடு அனைத்துமே கடவுளுக்கு சமானம். ஏன்னா ஒரு உதவி பண்ணுறவன் தான் மனுஷன். கடவுள் நமக்கு கோடிக்கணக்கில் சொத்துக்களை கொடுத்துருக்கலாம். ஆனால் அந்த மனசு இருக்குது தெரியுங்களா, உதவி பண்ணணும் அப்படிங்கிற அந்த மனசு தாங்க தெய்வம். எல்லார்ட்டையும் கோடிக்கணக்கில் பணம் இருக்கும், ஆனால் மனசு இருக்காது. ஆனால் பணமே இருக்காது, மனசு இருக்கும். யாராவது ஒரு நல்ல உள்ளங்கள் இவங்களுக்கு உதவி செய்வாங்க. அப்படி தான் இந்த பள்ளிப்படை ஆட்டோ மக்கள் நற்பணி இயக்கத்தோட பணி இதுவரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் இந்த எளிமையாக இருக்கிற இந்த ஆட்டோ டிரைவர்களை நம்ம வாழ்த்துவோம். நாம் வாழ்த்துனா இவங்களுடைய வளர்ச்சி மட்டும் கிடையாது, இவங்களோட நற்செயலுக்கு நாம் கொடுக்குற மிகப்பெரிய பாராட்டாகவும் இது அமையும். ஏன்னா ஆட்டோ டிரைவர் அப்படின்னாலே ஒரு நெகட்டிவ் எனர்ஜி நம்ம மக்கள்கிட்ட இருக்குது. அதையெல்லாம் உடைச்சி தூளாக்கி ஆட்டோ டிரைவர்கள் எவ்வளவு நல்லவர்கள், இந்த சமுதாயத்துக்கு என்னெல்லாம் செய்ய முடியும் நிரூபித்து காட்டிருக்காங்க இந்த பள்ளிப்படை ஆட்டோ மக்கள் நற்பணி இயக்க டிரைவர்கள்.